சங்கீதம் 8வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தோட எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப வியப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து வானத்தை பார்க்குறேன், நான் வந்து சந்திரனை பார்க்குறேன், அப்புறம் நீங்க ஸ்தாபித்து வச்ச சூரியனை பார்க்குறேன், நட்சத்திரங்களை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் வந்து உருவாக்குனீங்க. இதெல்லாம் பண்ண ஒரு பெரிய ஒரு தேவன் இன்னொரு காரியத்தை நீங்க பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அடுத்த வசனத்தை என்ன சொல்றாருன்னா, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு அழகா வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பெரிய பெரிய சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து அவரோட கரம் வந்து உண்டாக்குச்சு. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வல்லமையில ஒரு தேவன் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளை வந்து விசாரிக்கிறாராம், நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கறாராம். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கக்கூடிய தேவன் வந்து நம்மளை நினைச்சு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப வியப்பா அந்த வசனங்களை வந்து எழுதுறாரு. இன்னொரு வசனம் யோபுல நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா, காலை தோறும் நம்மளை விசாரிக்கிறாராம், நிமிஷந்தோறும் நம்மளை வந்து சோதி தருகிறாரு அப்படின்னு நமக்கு அந்த வசனம் இருக்குது. காலை தோறும் நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்ற அப்படின்னு வேற யார் நம்மளை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் வந்து நம்மளை கரெக்டா வந்து விசாரிக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம நிமிஷந்தோறும் நம்மள ஒவ்வொரு நிமிஷம் எல்லாம் நம்மளோட அப்பா அம்மா நம்மளுடைய யாரா இருந்தாலும் சரி, நம்மள ஒவ்வொரு செகண்ட் நம்மள யோசிப்பாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா காட் இங்க என்ன அப்படின்னா, ஈச் செகண்ட் ஐ எம் ரிமெம்பரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அப்போ எதை குறித்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன என்ன ப்ராப்ளம்ஸ் எது எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு குறித்து யோசிச்சுட்டு இருக்கோமா? அவரோட கரத்தின் கிரியைகளை நம்ம பார்க்கும்பொழுது எப்படி அவர் விசாரிக்கிறார் நம்மளை அப்படின்றத பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படணும். தினந்தோறும் காலை தோறும் விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்காரு, நிமிஷந்தோறும் நம்மளை வந்து யோசிக்கிற தேவன் நமக்கு இருக்காரு. எதுக்காக நம்ம கவலைப்படணும், எதுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம கவலையோட நம்ம இருக்கோம்? நம்ம இன்னும் பெட்டரா ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்களோட கவலைகள் எல்லாம் அவங்க மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு நம்ம வசனம் சொல்லுது. நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிடலாமா?